15 நாளாக டே நைட்டு 24 ஹவர்ஸ் ஒர்க்கு. முன்னெல்லாம் சினிமாவில் வந்து எங்கேயாவது 10 நிமிஷம் டைரக்டர் கூப்பிடுவாரா, ஏதாவது ஒரு டைலாக் போடுவாரா, இவ்வளோ வாங்கியிருந்தும் ஒருத்தர் கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு ஏங்கின காலமெல்லாம் போய் இப்போ ஒரு 10 ப்ராஜெக்டு டே நைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லீட் ரோலில். ஒரு 40-45 வரும்போது கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. இப்போ 60 வயசில் 24 ஹவர்ஸ், அதுவும் டே நைட்டில் காடு மேடெல்லாம் ஐயோ சொல்ல வேண்டாம். ஸோ தேங்க்யூ கண். ரொம்ப அசுரங்களே வியந்த படம். அந்த காட்டுக்குள்ளே அந்த முயல் பிடிக்கும்போது அப்பா அந்த அது நான் ரொம்ப மெய் மறந்தது அந்த சீன். அன்றைக்கி வந்து உங்கள் ஃபாதர் எனக்கு ரசிகர், ஃப்ரெண்ட், ரொம்ப ரசிகர். கருணா சார் என்னுடைய தீவிர ரசிகர் ஃபார் டைலாக்ஸ், அப்புறம் ஆக்டிங், எவ்ரிதிங் ரொம்ப ரசிப்பார். அவர் ரொம்ப சீனியர் என்னோட. பட் அவ்வளோ என் மேலே ஒரு கருணை, ரசிகர், ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு அக்கறை எடுத்துக்குவார். அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். ஸோ அவருடைய சன்னு அந்த நடிப்புக்காக இவருக்காக போனேன். கருணா சார் பையன் நடிக்கிறதுக்காக போனேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஹஸ்பண்ட், கங்க்ராச்சுலேஷன். அந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கணும். அது வெற்றிமாறன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து கருணார் சார் படம் பண்ணுறாரு அப்படின்னாங்க. படம் பண்ணுறாங்க, சின்ன பையனாச்சு, இப்போ 18 ஆகிடுச்சா இல்லைன்னு டவுட்டு. என்னால் நான் போக முடியல, ஷூட்டிங் டே நைட் இருக்கிறதுனால. நான் இப்போ ஒரு புது என்ன பண்ணுறேன்னா, இந்த 20 வருஷம் 15 வருஷம் 18 வருஷம் 25 வருஷம் திரையில் இருந்து வெளியில் வராத, அறிமுகம் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்க ஒரு 200 பேரை தத்தெடுத்து என்னை அந்த படத்துக்கு கூப்பிட்றாங்க. நான் போய் ஆஜராகணும், ஆனால் என்னால் வர முடியல அப்படின்னு ஒருத்தர் அனுப்பிச்சி விட்ருவேன். அவர் போய் பார்த்துட்டு வந்து, சார் கருணாஸ் படம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு இருக்குங்கிறாங்க அப்படின்னா. இப்போ இங்கே நான் 40 நாள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு நாள் கேட்குறியே, அது எடுத்து சொல்ல வேண்டியதானே. ஏன்னா 40 நாள் படிக்கிற படத்தில் பிரபுசாமி படமும் அதே மாதிரி தான். 2 நாள் ஒரு நாள் போய் கேட்க முடியல என்னால். கட் பண்ணால் நான் இப்போ என்ன படம் எடுக்கலையா, 40 நாள் உனக்கு கொடுத்துட்டு ப்ரொடியூசர்கிட்ட என்ன போய் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஒரு நாள் படங்கள் பண்ணதில்லை. பட் சின்ன ஒரு யங் ஜென்ரேஷன் பண்ணும்போது யூத்து எல்லோரும் அடுத்த சேல்பதி மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் கணிச்சுட்டு டேட் கொடுத்தேன். டேட் கொடுத்தோன்னா மிஸ்டர் பேருன்னா இதெல்லாம் சினிமா, இது வந்து ஒரு நாடோடி மன்னனுக்கு சமமான படம். அந்த கதையை சொல்கிறேன். எம்ஜிஆர் ஜெயிச்சால் மன்னன், தோத்தால் நாடோடி. இது நடந்துச்சா? ரிப்போர்ட்டர்ஸ், எம்ஜிஆர் ஜெயிச்சா அந்த கதை இன்னைக்கு ரிவைட் ஆகுது. கரெக்டாக கருப்பையா? இல்லை கொச்சிக்காதுல நான் சொன்னேன். இந்த படம் நடிக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு மேனேஜர் பேமெண்ட் பேசுகிறார். ஒரு ரீசனபிளாக பேசி எல்லாம் முடிச்சுட்டாரு. நடிக்கணும்னு பேசியாச்சு, அட்வான்ஸும் போட்டு விட்டாரு, நடிக்க போயிட்டேன். திடீர்னு கருப்பையாட்ட கூப்பிட்டு, நான் டேட் வாங்குறதே பிரச்சனை, இதில் சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லலை, ஒரு சின்ன ப்ரொடியூசர், நான் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கிறேன், எனக்காக சப்மிட் பண்ணி கொடுக்குறாரு. நான் சொன்னேன்ப்பா டேட் வாங்குறது ஏற்கனவே நான் டபுள் பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கேன், கம்பெனியில் தான் டேட் வாங்குகிறேன். ஆனால் ஒன்று மட்டும், நீ எனக்கு கொடுக்குற காசு 20 மடங்கு வரலன்னா நான் அந்த பணத்தையே திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். இந்த படம் கருணாஸ் ஜெயிக்கும், பணம் கொட்டும் அப்படின்னு முதல் நாளே சொன்னேன். என்ன சார் உண்மையா? இல்லை இது கருப்பையாட்ட சொன்னேன். கண்ணு என்ன கூப்பிடவே மாட்டார். நான் போய் கோடாரிட்டு ஒருத்தர் இருப்பார், உங்கள் இதில் கோடாரி, அவரை படாத பாடுபடுத்திட்டேன். ஏப்பா என்னை கூட்டு உட்கார வச்சுருக்கீங்க, அங்கே பஞ்சாயத்து ஷூட்டிங் போகல, எடுங்கப்பா பேசணும்ப்பா, அது யூத்து டீப்பு, அந்த லண்டன் பையன் தான் போய் ஒப்பிட்டு உட்காந்துருப்பேன். அவன் அந்த கேரவல்ல ஒரு ரூமில் ஒரு 2 ஆர்டிஸ்ட் இருக்கலாம், 3 இருக்கலாம். லேடிஸாக இருந்தால் 5 பேர் இருக்கலாம். லேடிஸாக தனியாக சொல்கிறேன். ஜென்ஸு 3 பேருக்கு மேலே தாங்காது, அடித்தடி வந்துடும். சின்ன ரூமு, அதில் ஒரு 20 பேர். யார் பாட்டிக்கலாம் கேன்
யாரு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் போனால் அவன் வந்து நான் சொல்ல எஸ்டன் டேரக்டா நோ கேட்க அவன் போய்ட்டு இன்னொரு பொண்ணு லேடிஸ் காஸ்டியூம் நினைக்கிறேன். எனக்கு காஸ்டியூம் நான் எப்போதுமே ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு சினிமாவுக்காக எடுத்த காஸ்டியூம் 2 BHK வீட்டில் இருக்கு, யூஸ் பண்ணிக்கிங்க. 25 லட்சம் ரூபா கஷ்டகாலத்தில் சம்பாதிச்ச காஸ்ட். அதில் இது கொண்டு ஏன்னா என்னுடைய பேட்டர்ன் பார்த்ததுக்காக ஆஃபீஸர், கலெக்டர், கமிஷனர், தாசில்தார் அதை மாற்றி ஒரு ஃபேமிலிக்குள்ளே என் மாதிரி ஒரு யூத் டைரக்டருக்குள்ளே வரணும். இப்படி தேங்க்யூ கருப்பையா. நான் உச்சத்துக்கு டெக்ஸ்டைலில் போயிட்டு ஹோஸ்டில் வந்தேன். இப்போ சினிமாவில் நான் சொன்னால் 300 rupees per month சேலரிக்கு பாம்பேயில் போடுவேன். 400 கோடி பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். சினிமாவில் பர் டே 200 rupees அரண்மனை உள்ளு க்ரௌட் ஆர்டிஸ்ட் இன்றைக்கி ஹாப்பி சர்வைவல் பண்ணலாம். லக்ஸுரி லைஃப் இன்னும் நல்ல சினிமாவில். பட் கென்மாதி யூத் அந்த டீம் எனக்கு என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர் அந்த மாதிரி டீம் முன்னாடி என்னை வளர்த்துட்டு போவாங்க. அதில் ஜெய்சன் ஒருத்தர் 200 ரூபாய்க்கு நடிக்க போகும்போது யூத்தாக இருந்தார். இப்போ 2 கோடி ரூபாய் படம் பண்ணார். அவரில் என்ன 18 மணி நேரம் கேரளிலே குளிக்கிறது, கேரளில் பாத்ரூம், கேரளில் சின்ன ரூம், பெரிய கஷ்டம். எல்லாம் 24 hours கேரளில் வச்சு என்னது குளிக்கிறாரு. ஸோ அடுத்த படத்தில் கென்னு எனக்கு ஒரு 10 days ஆகுது கொடுத்து ஒரு என்ஜாய். நான் போய் பெரிய பெரிய டைரக்டர் படத்தில் நடிக்க போகல, 100 கோடி படத்தில் நடிக்க போகல, 200 கோடி படத்தில் நடிக்க போகல. யங் யூத் பீப்புள்கிட்ட கருப்பைய மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட நடிக்கணும்னு ஒரு ஆர்வம். அதுக்காக ஒரு 15 படம் இப்போ புக் பண்ணியிருக்கிறேன், சின்ன படங்கள். என்ன மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து இந்த யூத் டைரக்டர்ஸு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியாக நம்ம சக்ஸஸ் கொடுப்போம். சினிமாவுக்கு 100 கோடி படம் இல்லை, 200 கோடி படம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 7-8 கோடி போட்டிருப்பீங்களா? 7-8 கோடியில் பான் இந்தியா சக்ஸஸ். 7-8 கோடி இல்லையா? இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சாப்பாடே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு மேலே போயிருக்கும். கேமரா பேனோட தகராறு என்னென்னா, கென்னோட சண்டை போட்டால் கட் பண்ணிட்டு கோடைன்ற தகராறு. கேமரா வேணா இப்படி ரவிவர்மாவிலேருந்து டாப் 10 கேமரா பண்ணி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லாரோடையும் போய் உட்காந்து அழிச்சிட்டு வந்தாங்க. எல்லோரும் ரசிப்பாங்க. என்ன டைரக்டர் ரசிக்கிறத விட கேமராமேன் தான் என்னை ரசிப்பாங்க. அவர்கிட்டையும் போய் வம்பிழுத்துட்டு வந்துட்டேன். என்ன ஏன் போடலன்னு பரவாயில்ல. ஸோ அடுத்தடுத்த படத்தில் இது ரொம்ப ஹைலைட் ஆயிடுச்சு. எல்லா மக்களும் நீங்களும் சாட்சி. இந்த படங்கள் இன்னொரு 40-50 நாள் தேட்டரில் ஓடி கருப்பையாவின் அடுத்தடுத்த கனவுகள் கரெக்டாக ஒரு 40-50 படம் யூத் டைரக்டர் கொடுத்து தமிழ் சினிமாவில் விடிவெள்ளி டீம், கருணாஸ் அண்ட் கருப்பையா டீம், கருப்பையா டீம். சாரி உங்கள் ஃபாதர் சாரி. அதே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது பார்த்தீங்களா? அந்த ஒரே ஒரு அஜித்தோட நடிப்பார் கருணா சார். அந்த அந்த ஒரு சீன் நடிப்பார், அஜித்தோட நடிப்பார். அதே ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த படத்தை மீடியா சார் எதிர்கால சினிமா கேங்கிலேருந்து ஆரம்பிக்குது. அதை நீங்கள் எழுதுங்க. ஏன்னா இது குளோபலைஸ்டு படமாக மாற்றுங்க. ஹாலிவுட், பாலிவுட் எல்லா விட்டும் போகட்டும். அது என்ன போனால் தான் நம்ம தமிழ் பெருமை தெரியும்.